ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் காரசாரமாகவும் புளி சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டைம் சாதம் செய்யும் போதே இந்த மாதிரி கிரேவி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 2 வாரத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். தேவைப்படும் போது சாதத்தை ஆற வச்சு இந்த மாதிரி கிளறி சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல புளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்த உடனேவே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா கடுகுலாம் சட்டுன்னு பொரிய ஆரம்பிக்கும். இது பொரிய ஆரம்பித்த உடனேவே சட்டுன்னு கருகின மாதிரி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ கடுகுலாம் நல்லா பொரிய ஆரம்பித்ததும் உடனேவே தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. இதுவும் 2-3 நிமிஷத்துலே சட்டுன்னு பொரிய ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா எள்ளும் பொரிஞ்சு அடங்கின பிறகு இதையும் தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு எல்லாம் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது லேசாக நிறம் மாறி வரும். இப்போ மிளகு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. இதையும் அதே தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. வெந்தயம் கருகிடக்கூடாது, இல்லைன்னா புளி சாதம் கசப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும். லேசாக நிறம் மாறி வந்த உடனேவே அதையும் அதே தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறின பிறகு சுத்தமான ஈரப்பதம் இல்லாத மிக்ஸி ஜாருக்கு மாற்றி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மையை அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது புளி சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுக்காத வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு காஞ்ச மிளகாய் நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா சிவந்துச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதோட ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதாவது 3 காம்பை நான் நல்லா உருகிட்டு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு 100 கிராம் புளியை ஒரு 200 ml அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேன். புளி கரைசல் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு புளியில் புளி சாதம் செய்யும்போது இன்னும் கூட சுவையாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி புது புளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. மறுபடிக்கும் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த கரைசல் நல்லா சுண்டி வரணும். இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. புளியோட அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் புளியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக கருப்பு புளி இருந்தால் கருப்பு புளி யூஸ் பண்ணிக்கோங்க. புளி சாதம் சுவையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே கிளறின சாதத்துக்கு சாதம் உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா சுவையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச பொடியை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மறுபடிக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக மாறி வந்திருக்குன்னு. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு 2-3 நிமிஷம் கழித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. புளி சாதத்துக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த கிரேவி இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இந்த கிரேவி மீதம் இருந்துச்சுன்னா ஒரு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்ச சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். எப்பவுமே சாதம் கிளறின பிறகு உடனேவே சாப்பிடாம 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் முன்னாடி நாளே இந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த